ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை விரவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் வாய்மை அதிகாரம். வாய்மை என்பது சொல் நலத்தின் கீழ் வரும். எப்படி பேசணும்? இந்த பேச்சாற்றல் என்பது மனித உடல்களில் வாழ்கின்ற உயிர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆக எப்படி பேசணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் பல அதிகாரங்களில் சொன்னார். முன்னாடியே நம்ம இல்லறவியலில் புறங்கூறாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் பார்த்தோம். பயனில சொல்லாமை, இந்த அதிகாரங்கள்லாம் சொல் நலத்தின் கீழ் வரும்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அதாவது எப்படி பேசணுங்கிறதுக்கான குறிப்புகள். புறம் பேசக்கூடாது, அதாவது பயனற்ற சொற்களை சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த இடத்துல வாய்மை, வாய்மைன்னா என்ன? பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் பின்னாடி பொருட்பாலையும் அதிகாரங்கள்லாம் இருக்குது. சொல் வன்மை அப்படின்னே ஒரு அதிகாரம் இருக்குது. அவை அறிதல், அவை அஞ்சாமை, எப்படி பேசணும், ஒரு இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தான் நம்முடைய பேச்சு தெளிவாக இருக்கும். நம்முடைய எண்ணங்களின் தெளிவைத்தான் பேச்சு வெளியில் காட்டும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். அது முகம்னா இந்த முகம் இல்லை, பேச்சு. முகம்னா அந்த இடத்துல பேச்சுன்னு அர்த்தம். மனசு தெளிவாக இருக்கா, மனசு தூய்மையாக இருக்கா, மனசுடைய கண்ணாடியாக இந்த சொற்கள் விளங்குகின்றன. வாய்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொய் சொல்லக்கூடாது. அத்தனை பேருக்கு, ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் பொய் சொல்லக்கூடாது. ஆனால் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா வாழ்க்கை சூழ்நிலைகளில் பல சமயங்களில் நமக்கு அது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமாக தான் இருக்குது. பொய் எங்கெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு விஷயத்தை மறைக்கணும், ஏதோ ஒரு தப்பு பண்ணுற சூழலில் தானே பொய்ங்கிறதே வருது. இப்போ இந்த அதிகார முறைமையே நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அதிகாரம் கூடா ஒழுக்கம், அதுக்கப்புறம் கள்ளாமை. அப்போ ஏதோ ஒரு தவறான செயலில் ஈடுபடுறோம், யாருடையோ பொருளை வஞ்சனையாக பெறப்போகிறோம், அந்த மாதிரி சூழலில் தான் பொய்க்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நுணுக்கமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாய்மை என்ற அதிகாரம் திருக்குறளில் இல்லறவியலில் இல்லாமல் துறவரவியலில் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இல்லறத்தார் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொய் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நன்றாக புரிந்து கொள்ளணும் அந்த விஷயத்தை. அதாவது துறவி பொய்யே சொல்லக்கூடாது. இல்லறத்தானுடைய சூழ்நிலையை வச்சு அவனால் 100க்கு 100% அவனால் எல்லா நேரமும் உண்மையை பேச முடியாத சூழல்கள் ஏற்படும் என்பதை மனதில் கொண்டு யாருமே பொய் சொல்லக்கூடாது. துறவி நிச்சயமாக சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இல்லறத்தார் என்ன செய்வாங்க? சாதாரணமாக பேச்சிலேயே சொல்கிறோம் இல்லையா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கோம். எங்கேயுமே பொய்யுக்கான அவகாசம் இல்லை. பொய் சொன்னால் என்ன ஆகும்? பொய் சொல்கிறோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் புறத்தில் ஏதோ வெற்றி பெறுற மாதிரி தெரியும். ஆனால் அகத்தில் ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி,
மனத்தெளிவு, இதெல்லாம் கூடுமா குறையுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த அக வாழ்க்கை பொய் பேசுவதால் பாதிக்கப்படும். அதை தான் திருவள்ளுவர், ஏன்னா இங்கே வந்து ஒரு பக்குவமான மனிதனுக்கு, யார் வந்து துறக்க போகிறானோ ஒரு வானப்பிரஸ்தனுக்கு, ஒரு துறவிக்கு தான் இந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கான பயிற்சியை நம்ம இல்லறத்திலேயே ஆரம்பிச்சுடணும். பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க, பேச்சை குறைக்கணும். யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதகா. ஆதிசங்கரர் சொல்கிறார் விவேக சூடாமணியில், யோகம் ஆன்மீக வாழ்வின் முதல் படி என்னன்னா மௌனம். பேச்சை குறைக்கணும். நிறைய பேசுகிறோம், வாய் இருக்குங்கிறதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோம். பேச்சை குறைத்து என்ன பேசணுமோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம். பயனில சொல்லாமை அப்படின்னு ஒரு 10 குறள் சொன்னார். அப்புறம் ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்க ஆப்சன்ஸில் அவங்கள பற்றி பேசுறது, புறம் கூறாமை, அப்படி பேசக்கூடாதுங்கிறத சொன்னார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் என்ன ஆகும்? ஏன்னா நம்ம உபனிஷதங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னா, யாருக்கு மெய்ப்பொருள் விளங்கும். நான் வந்து யூடியூப்பில் நிறைய லெக்சர் கேட்குறேன், நிறைய பெரியவங்க கிட்டலாம் நான் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு மெய்ப்பொருள் விளங்கும்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். சூக்ஷ்மம்னா விஷயம் சட்டிலாக இருக்கிறது மட்டும் இல்லை, மனசு தூய்மையாக இருந்தால் தான் மெய்ப்பொருள் விளங்கும். மற்றபடி நான் உபநிஷத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து அது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்குதா, நானே பரம்பொருள் என்ற ஞானத்தை அது உள்ளத்தில் ஆழமாக பதித்திருக்கிறதா, அதனால் வாழ்க்கையில் என்னுடைய குழப்பங்கள்லாம் முற்றிலுமாக தீர்ந்திருக்கா, நான் வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்குறேனா, என் மனசில் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், சோகமே இல்லாமல், குழப்பமே இல்லாமல் ரொம்ப ஆனந்தமாக ஒரு வாழ்க்கை, ஒரு ஞானி எப்படி வாழ்வாரோ அந்த மனநிலை எனக்கு வாய்த்திருக்கா அப்படிங்கிறது அவரவர் மனசுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ஒரு மனம், அப்படி எனக்கு மெய்ப்பொருள் உண்மை வந்து உள்ளவாறு விளங்கணும், அதுதான் என்னுடைய கோர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மிக 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 முக்கியமான ஒரு பண்பு வாய்மை. எல்லா உபனிஷத்துலேயும் பொதுவாக வந்து தர்மங்கள்லாம் சொன்னால் கூட முக்கியமாக இந்த வாய்மையை பற்றி சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. தைத்திரிய உபனிஷத்துன்னு எடுத்துக்கிட்டால் சத்தியம் வத தர்மம் சர, உண்மை பேசு தர்ம வழியில் நட. தர்ம வழியில் நட அப்படி சொன்னால் போதும் இல்லையா? தர்மத்துக்குள்ளேயே சத்தியம் வந்துடும் தானே. தர்மம்னு சொன்னால் அதுக்குள்ளேயே சத்தியம் உண்மை பேசுறது வரும் தானே. அப்படி இல்லையா? ஆதிசங்கரர் சொல்கிறாரு, சத்தியம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அதனால அதை வந்து முக்கியம், ரொம்ப முக்கியங்கிறதுனால தனியாக எடுத்து காட்டினாராம். வேறு எந்த நற்பண்பு உங்ககிட்ட இல்லாட்டியும் பரவாயில்ல, பரவாயில்லன்னா என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியம், இது இல்லைன்னா பாக்கியெல்லாம் ஒர்க் பண்ணாதுன்னு அர்த்தம். அதுதான் பொதுவாக அந்த கல்யாணத்திலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, மாப்பிள்ளை கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, குடிக்க மாட்டார், வேறு எந்த இதுவும் கிடையாது, திருட மாட்டார், வேறு ஒன்றும் லஞ்சம் வாங்க மாட்டார், ரொம்ப ஒழுக்கமான நடந்துக்குவார், எல்லாம் செய்வார், ஆனால் ஒன்றே ஒன்று பொய் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அந்த மாப்பிள்ளையை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு இதுதான். ஆனால் இந்த ஒரே ஒரு பொய் பேசுறது அப்படிங்கிற தீய பண்பு இல்லைன்னா ஒருத்தர் பெரிய மகானாக மலர முடியும். அதுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, சமீப கால வரலாறுகளில் கூட இருக்குது. ரத்னாகரன் அந்த ஒரு திருடன் அப்படி சொல்கிறோன்னே அவர் எப்படி வால்மீகி ஆனார் அப்படின்னா, அவர்கிட்ட உண்மை இருந்தது. போய் கேட்டுட்டு வராரு இல்லையா அவருடைய மனைவி கிட்டலாம், என்னுடைய பாவத்தை நீங்கள் பங்கு கொள்வீர்களா அப்படின்னு கேட்டுட்டு, உண்மை இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து ராமாயணம் உணர்த்தப்பட்டது. ஒரு பெரிய ரிஷி ஆதி கவி ஆனார். சமீப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் ஒருத்தர் கிரீஷ் சந்திர கோஷ் என்று பெயர். அவர் வங்காளத்தில் பெரிய நாடக ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர், பாப்புலர் பர்சன். எல்லா விதமான தீய பழக்கங்களும் உண்டு, மது மாது எல்லாம் உண்டு. எப்படியோ அவருக்கு பாருங்கள், ஒரு புண்ணிய வசத்தினால ராமகிருஷ்ணரிடம் வரணும்னு தோணுது. ராமகிருஷ்ணர்கிட்ட வரணும்னா அதற்கு ஒரு தகுதி, அதுக்கு ஒரு ஒழுக்கங்கள் வேண்டாமா? வராரு. அவரால் அதெல்லாம் விடவும் முடியல. ஆனால் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. சொல்கிறார், என்னால் இதெல்லாம் விட முடியல அப்படின்ட்டு. இல்லை நீ வந்து அதெல்லாம் இல்லை என்னால் விட முடியாது, எதுவுமே என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் கடைப்பிடிக்க முடியாதுன்னு ஹானஸ்ட்டாக சொல்கிறார். அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பொய் சொல்ல மாட்டார். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் குடிங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு, எனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு சாப்பிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மை இருக்கு இல்லையா, அதனால் போயிடுறாரு. தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாரு.
ஆனால் அந்த சாராய பாட்டிலெலாம் தொட்டால் ராமகிருஷ்ணர் ஞாபகம் வருது. அவருக்கு இதை போய் அர்ப்பணிக்கிறதா? எப்பேற்பட்ட மகா புருஷர், அவதார புருஷர், எப்பேற்பட்ட தூய்மையானவர் பணத்தை கூட கையால் தொட முடியாதவருக்கு போய் நான் இதை அர்ப்பணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய எல்லா விதமான அந்த தீய விஷயங்களையும் விட்டு விட்டு ஒரு பெரிய மகானான சுவாமி விவேகானந்தர் அவரை கிரீஷ் சந்திர கோஷோட அவ்வளோ நண்பர். அவர் தான் காட்டுவார் ராமகிருஷ்ணருடைய மிகப்பெரிய அதிசயம்னு கிரீஷ் சந்திர கோஷ், கிரீஷ் பாபு தான் காட்டுவார். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த சத்தியம் என்பது கொண்டு வரும். இந்த உண்மை பேசுறது, பொய் சொல்ல, உண்மை பேசுறதுங்கிறது ரெண்டாம் பட்சம், பொய் சொல்லாமல் இருக்கிறது. நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது தான் ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையிலே பார்த்தோன்னா கூட கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையே ஸ்மூத்தாக நடக்கும். பொய் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு வாட்டி 2 வாட்டி தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கே இருக்கும் நம்பிக்கை, க்ரெடிபிலிட்டிங்கிறதே போயிடும் இல்லையா? என் குழந்தை என்கிட்ட உண்மை சொல்லாது, பொய் மறைக்கும், இவங்க என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது அதில்? ஒரே ஒரு விஷயம் மாற்றி கூட நம்ம சொல்கிறத கேட்காம கூட போகிறது வேறு. ஆனால் பொய் சொல்கிறாங்க, மறைக்கிறாங்கன்னா அங்கே ஒரு வஞ்சனை, சூது இருக்குங்கிறது தெரியறது இல்லையா? அதனால் மனசு தூய்மை, சொல் தூய்மை, உடல் தூய்மை, 3 முக்கியம். ஒரு துறவி தூய்மையே வடிவெடுத்தவராக இருக்க வேண்டும். மனசு தூய்மையாக வச்சுருக்கணும். அதுக்கு உண்மைன்னு பேர், மெய்ப்பொருளுக்கே உண்மைன்னு பேர். உள் ப்ளஸ் மை, உண்மை. மெய்னாலே என்ன? உண்மை தானே. மெய்ப்பொருள் மெய்னாக இருக்கிறது. தாயுமானவர் சொல்வார், பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே. இந்த உடம்பு என்னதுன்னா பொய் தான். சாஸ்திரப்படி பார்த்தா இது ஜடம். இது கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை, இப்போ வந்திருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க போகிறது இல்லை. ஆனால் இதை மெய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடலுக்கு ஒரு பேர் என்னது? மெய். தூய தமிழில் இந்த உடம்புக்கு மெய்னு பேர். ஏன் இந்த பொய்யான உடம்புக்கு போய் மெய்ன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு இந்த உடல் சாதனமாக இருக்கிறது, அதனால இதுக்கு மெய்ன்னு பேர் வச்சுருக்காங்க உபச்சாரமாக. ஆனால் மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் தான் உள்ளத்தில் உள்ளத்தில் இருக்கிற தூய்மைக்கு உண்மைன்னு பேர். பேச்சில் இருக்கிற தூய்மை அதுக்கு வாய்மைன்னு பேர். செயலில் இருக்கிற தூய்மைக்கு மெய்மைன்னு பேர். ரிக்வேதம் சொல்கிறது, என்னுடைய வாக்கு மனதில் இருக்கட்டும், மனம் வாக்கில் இருக்கட்டும். மனசு, பேச்சு, செயல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப இன்டெகிரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒருத்தங்களை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ப முடியும். தைத்திரிய உபனிஷத் மட்டும் இல்லை, பல உபனிஷதங்கள். முண்டகோபனிஷத் தான் சொல்கிறது, சத்தியவானேவ ஜெயதே. அந்த வாக்கியம்லாம் அங்கே தான் வருது. வாய்மையாளனே வெற்றி பெறுவான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வாய்மையே வெல்லும் என்பதை விட வாய்மையாளனே வெற்றி பெறுவான். கேனோபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத், பல உபனிஷதங்களில், வேதங்களில் பல இடங்களில் இந்த உண்மை பேசுவது, பொய்யை தவிர்ப்பது என்பது மிக ஆணித்தரமாக, மிக முக்கியமான தகுதியாக. இதுக்கு மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு, மெய்ப்பொருளை உணர்வதற்கு, மெய்யுணர்வதற்கு இந்த உண்மை பேசுவது மிக 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 முக்கியம். இந்த ஒரு பண்பு நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோதான் சாஸ்திரத்தை கரைச்சி குடித்தாலும் இதோடைய உண்மையான பயனை அடைய முடியாது. ஆக இந்த விஷயத்தில் துறவி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் துறவு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு தனி நெறிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. விவகாரத்தை குறைக்கிறாங்க, டிரான்சாக்ஷன்ஸை குறைக்கிறாங்க. சுவாமிஜி துறவுனா என்னன்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க பரமார்த்தானந்த சுவாமிஜி. போர்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட் அப்படின்னு சொன்னால் PORT. பீன்னு சொன்னால் பொசஷன்ஸ். நிறைய சாமான்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ரொம்ப மெய்ப்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் ஈடுபட முடியாது. எல்லா நேரமும் அதை கவனிக்கவே சரியாக போயிடும். ஒரு 100 அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சு ஏகப்பட்ட சாமானை சேர்த்து வச்சு பொசஷன்ஸ். ஃபஸ்ட்டு வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்தாச்சு, எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னும் போது நம்மளுடைய பொசஷன்ஸ், உடைமைகளை குறைத்து கொள்ள வேண்டும். அப்பரிக்கிரகம்னு பேர். ரொம்ப முக்கியமான விரதம். நம்ம புறத்தில் துறவி ஆகிறோமோ இல்லையோ, அகத்துறவு மேற்கொள்ள முதல்ல என்ன பண்ணணும்னா பொசஷன்ஸை குறைச்சிக்கணும். நம்மளுடைய சமாச்சாரம் இருக்கிறது மினிமமாக எவ்வளோ வச்சுக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கணும். என்ன தேவையோ அது மட்டும். பொசஷன்ஸ் அதை குறைக்கணுமா. அப்புறம் ஆப்ளிகேஷன்ஸ், கடமைகள். எல்லாரோடைய வீட்டு கல்யாணத்துக்கு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு, இதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை முழுக்க இதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம இது மாதிரி ஒரு தவ வாழ்க்கைக்கு வரணும். அப்போ என்ன செய்யணும், எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் இது மாதிரி ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறது இல்லைப்பா, இங்கேருந்தே உங்களை வாழ்த்துறேன், என் குழந்தைங்கள்லாம் வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சீரியஸாக மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். நமக்கே ஆசையாக இருந்து போகிறது வேறு விஷயம்.
ஆனால் அதுலலாம் ரொம்ப ருச்சி இல்லை, 4 பேரை பார்க்குறோம், பல விஷயங்களை கேள்விப்படுறோம், மனசுக்கு வந்து ஒரு இது தானே, இதெல்லாம் வந்து கவனச்சிதறல்கள் தானே. இதுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும். இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் உட்காந்து திருக்குறள் படிக்கணும், உபனிஷதம் படிக்கணும்னு சொன்னால் அதற்கென்று ஒரு மனநிலை வேண்டும், அதற்கு ஒரு தவம் வேண்டும். அப்போ தியானம் பண்ணணும்னா அப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்து தியானம் பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் வெறும் அந்த கல்யாண வீடு தான் போயிட்டுருக்கும். அங்கே என்ன சாப்பிட்டோம், அங்கே என்னென்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பார்த்தோம், அது அப்படியே ஒரு நாள் 1 மணி நேரம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் அடுத்த 4 நாள் அந்த விருத்தி மனசில் இருக்கும். தப்பு இல்லை, பட் ஆனால் இது வந்து இடைஞ்சல்னு சொல்கிறோம். ஆக ஆப்ளிகேஷன்ஸ்னால் கடமைகள்னால் எல்லா கடமையும் நமக்கு எவ்வளோ பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் இதை மாதிரி எதெல்லாம் தவிர்க்க முடியுமோ, எதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமோ அதெல்லாம் குறைத்து கொள்ளுதல். பொசஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ், உலகத்தோடு இருக்கிற இம்மீடியட்டாக யார் இருக்காங்களோ அதெல்லாம் இருக்காங்க. ஆனால் நிறைய பேரோட தொடர்பு வச்சுக்கிறது, நிறைய எல்லாரோடையும் பேசுறது. இப்போ உலக விவகாரங்களை அதிகப்படுத்த இன்ட்ரோவர்ட்டட்னஸ் இருக்காது. இதுக்கு வந்து ஒரு அகமுக வாழ்க்கை தேவைப்படுது. அதனால் அதெல்லாம் குறைச்சிக்கணும். யாரையும் வெறுக்க சொல்லலை, யாரையும் அவங்களால எனக்கு கஷ்டம்னு சொல்லலை, குறைத்து கொள்வது வந்து இதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட். அவ்வளோதான். சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, துறவரம் என்பது டைம் மேனேஜ்மெண்ட். டைமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, நேரத்தை இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், மனசை முழுக்க இதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் பாக்கிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இது ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. பொசஷன்ஸை குறைச்சிக்கணும், பொசஷன்ஸ்னால் உடைமை பொருட்களை குறைச்சிக்கணும், கடமைகளை குறைச்சிக்கணும். அப்புறம் இந்த உறவு முறைகள் இதெல்லாம் மக்களோட நிறைய பழகிட்டுருக்கணும், அதெல்லாம் குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ், பலவிதமான விவகாரங்கள் உலகத்தில், அதில் ஷேரை போட்டேன், அது பண்ணேன், இதை பண்ணேன், எல்லா நேரமும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, யாருக்கோ போய் செஞ்சுட்ருக்கிறது, எல்லாம் செய்யலாம். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது வேறு. இதே துறவி தான் இந்த மாதிரி மெய்யுணர்ந்த பிறகு சமூகத்திற்கு உயர்ந்த ஒரு சேவையை செய்வார். சேவையாக பண்ணுறது, கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது டோட்டலி வேறு விஷயம். அப்போ அவர் எத்தனை பேர் கூட பழகினாலும் ஒன்றும் ஆகாது, அவர் மனசு பாதிக்காது. ஆனால் நம்ம இனிமே தான் இதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின் போது நம்ம மனசை வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதுக்காக நம்ம இதெல்லாம் குறைச்சிக்கணும்னு சாஸ்திரம் நமக்கு, பெரியோர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செடி இப்போ தான் ஊனிருக்கோன்னா ஆடு வந்து தின்னுட்டு போயிடும், சுற்றி ஒரு வேலி கட்ட தான் வேணும். ஆனால் பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேலிலாம் தேவையில்லை, அது கீழே நூற்றுக்கணக்கான ஆடுகள் வந்து இளைப்பாரும். அதனால ஆரம்பத்தில் ஆன்மீக பாதையில் நம்ம போகும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம உண்மை பேசணும் அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் சில பேர் பார்த்திங்கன்னா மௌனமாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, கான்ஷியஸாக ஃபோனையும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, வாயாலையும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் அவ்வளோ சக்தி வரும். நம்மளோட இது மைண்டை திங்க் பண்ணணும், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக இந்த உண்மை, இந்த வாய்மை அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட், மிக 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 முக்கியமான ஒரு பண்பு. தைத்திரிய ஆரண்யகம் என்ற ஒரு பகுதி வேதத்தில் சொல்கிறது, சத்தியத்தினால்தான் காற்று வீசுகிறது, சத்தியத்தினால்தான் சூரியன் ஒளிர்கின்றான், சத்தியம் பேசுபவனைத்தான் பெரியோர்கள் நம்புகிறார்கள். எவ்வளோ பாருங்கள். இன்னொரு இடத்துல சத்தியத்தை கடைபிடித்தால் தான் ஜபம், தியானம், ஈஸ்வர பக்தி ஆகியவை பயனளிக்கும். நமக்கு தெரியும், ஹரிஷ்சந்திரன் கதை தெரியும், மகாத்மா காந்தி கதை தெரியும். இன்றைக்கெலாம் அதை வந்து ரொம்ப தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஹரிஷ்சந்திரன் கதையை குழந்தைங்களுக்கெல்லாம் சொன்னால் இதுலேருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா, உண்மையே பேசக்கூடாது, உண்மை சொன்னால் ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல. ஹரிஷ்சந்திரன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா எவ்வளோ வாழ்க்கையில் வந்து என்னென்ன இழக்கக்கூடாதோ அத்தனையும் சத்தியத்துக்காக இழக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஹரிஷ்சந்திரனோட வம்சத்தில் வந்தவர் தான் ராமச்சந்திரமூர்த்தி, தசரத சக்கரவர்த்தி. அவங்களோட பேரெல்லாம் இன்றைக்கும் நின்றுட்டு இருக்குன்னா சத்தியத்தினால நிற்கும். ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா ராமருக்கு வந்து சத்தியம், அவங்க அப்பா பண்ண சத்தியம். இங்கே ராமர் வந்து அப்பா சொன்னதை கேட்டார், அப்பாவை ஒபே பண்ணி தந்தை தந்தைக்காக போனார்ன்றது இல்லை, தந்தையின் சொல்லை மெய்ப்பிப்பதற்காக போனார். சத்திய வாக்கிய பரிபாலனம் தானே தவிர ரொம்ப முக்கியம். அங்கே வந்து அப்பாவை ஒபே பண்ணாருங்கிறதுல ரெண்டாம் பட்சம். அவங்க அப்பா தான் சொன்னார், என்னை கொண்டுட்டு அரசாட்சி எடுத்துக்கொள்னு சொன்னார், செய்யலையே. ராமர் வந்து தசரதர் பொய் பேசினார் அப்படின்னு ஒரு பேர், அவப்பெயர் அவருடைய அப்பாவுக்கு வரக்கூடாது என்பதற்காக 14 ஆண்டுகள் பிரபு காட்டுக்கு போனார். எவ்வளோ பேர் வந்து கெஞ்சுறாங்க, அழறாங்க. பரதன் வரார், வசிஷ்டர் வரார், அம்மாக்கள்லாம் வராங்க. அந்த அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் கண்ணீரும் கம்பலையுமாக ராமரை பிரிய முடியாமல் அவ்வளவு அழறாங்க, கதறாங்க. கொஞ்சம் கூட மனசு இறங்கலையே. ஏன் இறங்கலைன்னா தர்மம், சத்தியம், அதை விட்டு விலக முடியாது. சத்தியநிஷ்டை, தர்மாத்மா சத்தியசந்தஷ, இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு வால்மீகி. சத்தியசந்தன் ராமர் வந்து சத்தியசந்தன், சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அவ்வளோ முக்கியம். அதனால தான் நம்ம வாக்கெல்லாம் கொடுக்கும்போது கூட கவனமாக கொடுக்கணும். சின்ன 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 விஷயங்களில் கூட நம்ம ஒயிட் லை அப்படிலாம் சொல்கிறோம். சாதாரண சும்மா
சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சும்மாங்கிற வார்த்தையை அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சும்மா சொன்னேன் அப்படின்னா பொய் சொன்னேன்னு அர்த்தம் இல்லைங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி மகான்களால், மெய்ப்பொருளை உணர்ந்த அந்த மகா புருஷர்கள், அவதார புருஷர்களால் சும்மா கூட பொய் சொல்ல முடியாது. சத்திய நிஷ்டை எப்படி ராமகிருஷ்ணருடைய வரலாறுலேயே வரும். யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு அவர் வரேன்னு சொல்லியிருப்பார். மது மல்லிகா ஏதோ பேர் வரும். சொல்லியிருப்பார், மறந்துடுவார். ராத்திரி தூங்க முடியாது அவரால். இன்னும் டக்குன்னு எந்திரிச்சு, ஐயோ அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ராத்திரி அவங்க வீட்டில் போய் காலை உள்ளே வச்சுட்டு நான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். பார்க்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், பைத்தியக்காரத்தனமாக கூட தோணும். அப்படி அல்ல. சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக வார்த்தைகளை கையாளணுமா, விழிப்புணர்வு கூடும். அப்போ தான் வந்து எது நம்மளால் முடியுமோ அதை தான் சொல்லணும், எது ப்ராக்டிக்கலோ அதை தான் சொல்லணும். தவிர எல்லாம் பண்ணிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நோவே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் செஞ்சிடலாம், போயிடலாம், வந்துடலாமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா காரியம் ஒன்றுமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஏமாறுறோம். இந்த மாதிரி மனிதர்களோடு நம்ம டிரான்சாக்ட் பண்ணும்பொழுது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அவங்க மனசில் நிஜமாகவே என்ன தான் நினச்சிட்ருக்காங்கிறது தெரியவே தெரியாது. நம்ம சொன்னதை கேட்டாங்களான்னு கூட தெரியாது. எல்லாம் பண்ணிடலாமாங்க, ஒன்றுமே நடக்காது. அப்படி இல்லாமல் சில பேர் பேசவே மாட்டாங்க, ஆனால் காரியம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும். செயல் வீரர் காமராஜரே அப்படி தானே, கர்ம வீரர். ரொம்ப அவர் வந்து பெரிய சொற்பொழிவாற்றினா அப்படிலாம் இல்லை, செயல் தான். ஆனால் அப்படி ஒரு பார்க்கலாம் அவ்வளோதான் சொல்லுவார். பார்க்கலாங்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். தவிர செஞ்சுடுறேன், போயிடுறேன், வருதேன், அந்த வாக்குறுதி கொடுத்தேன். வாக்குங்கிற வார்த்தையை எவ்வளோ கேவலமாக பயன்படுத்துகிறோம் நம்ம இன்றைக்கி. தேர்தல்களில் எவ்வளோ வாக்குறுதிகள், அதில் எவ்வளோ நிறைவேற்றப்படுது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் என்ன செய்கிறாங்க. இப்போ ஒருத்தங்களை வந்து பொய் சொல்லி ஏமாத்துறோம் தானே அர்த்தம். நம்மளால் வந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து மக்களுடைய வாக்கை பெறறதுக்காக, அவங்களுடைய நம்பிக்கையை பெறறதுக்காக சொல்லிட்டு அதை செய்யாமல் போகிறது எவ்வளோ பெரிய பாபம். இதை பற்றி ஏன் யாருமே யோசிக்கிறதே இல்லை. வந்து ஏதாவது ஒன்று. அதனால தான் குழந்தைங்கள்ட்ட கூட எப்படி நம்ம இந்த உண்மை பேசுகிறத சொல்லிக் கொடுக்கணும்னா, நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும் குழந்தைங்கள்ட்ட. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் சாரி கேட்கணும், இது பண்ண முடியல, இப்படி ஆயிடுச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ தான் குழந்தைங்களுக்கு சத்தியத்திலே ஒரு வேல்யூ வரும். ஆமாம், அப்பாவே ஒன்று சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன்ப்பா, இந்த காரணத்தினால் பண்ண முடியல, நாளைக்கு பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஒன்று என்னன்னாலும் வந்து அதை வந்து மனசில் ஒரு பண்பை விதைப்பது என்பது விளையாட்டு அல்ல. ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து கடவுளுடைய அதிருஷ்ட சக்தி, நம்மளுடைய முயற்சி ரொம்ப தேவை. ஆக இந்த ஒரு பேக்ரவுண்ட், இந்த ஒரு முகவுரையோடு நம்ம இப்போது இந்த அதிகாரத்துக்குள்ளே நுழையலாம். இதில் இருக்கிற பல குரட்பாக்கள் நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கிறது தான். ஆனால் இதோடைய ஆழம் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் வந்து இந்த உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். நான் வந்து மறந்து போய் கூட பொய் சொல்லக்கூடாது. யார் ஒருத்தன் 12 வருஷம் பொய்யே சொல்லாமல், ஒரு பொய் கூட சொல்லாமல் இருக்கானோ, அவன் சொன்னதெல்லாம் பலிக்கும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். என்ன சொன்னாலும் பலிக்கும். அதனால தான் மகான்கள்லாம் பார்க்க போகிறோம்ல நம்ம, அவங்களாம் பார்த்து என்ன கேட்குறோம், சுவாமி உங்கள் வாயால் சொல்லுங்கள், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இந்த வேலை கிடைக்கணும், ஏதோ சொல்கிறோம். அவங்க நடக்கும் அப்படின்னு சொன்னால் நடக்கும், நடக்கட்டும். அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா, ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா, ஆசினா நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது. அருள் புரியறது வேற, ஆசி வழங்குதல் வேற. அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னா அருள் புரியுங்கள், பொதுவாக அருள் புரியுங்கள், நாங்களாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். ஆசீர்னா நான் சொன்னதை நீங்கள் வந்து நடக்கட்டும்னு சொல்லுங்கள், அதுதான் ஆசி. அவங்க சொன்னால் மட்டும் எப்படி நடக்கும்னா, ஏன்னா அவங்க பொய்யே பேசாமல் ஒரு தவ வாழ்க்கை வாழறாங்க இல்லையா. இந்த தவ வாழ்க்கையை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மொனாஸ்ட்ரி, ஆசிரமங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவங்களாம் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும், பிரார்த்தனைகள் இருக்கும், ஜபங்கள் இருக்கும், தியானங்கள் இருக்கும். ஒரு வெளி உலகத்தை விட்டு ஒரு கொஞ்ச நாள் நம்மளுமே வீட்டில் அப்படி இருந்தோன்னா ரொம்ப நல்லது. வந்து நமக்கான ஒரு ஸ்பேஸில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரமாவது இதற்காக நேரம் ஒதுக்குவேன், இதை படிப்பேன், இதை தியானம் பண்ணுவேன். என்னோடய வெளி விஷயங்களை கூட நான் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் சொல்லுவேன். என்னால் முடியாத விஷயத்தை நான் வாரி இழுத்து போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல. ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சட்டில். அதாவது ரொம்ப புறநோக்கு உடையவங்களுக்கு வந்து இந்த மெய்ப்பொருளை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. வேதாந்தம்லாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. வேதாந்தம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். ஏன் அது புரியலைன்னா, நம்ம மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் புரிஞ்சு கிடக்கு. அது உள்ளே போகிறதுக்கே இடம் இல்லாமல் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ மனம் வந்து தெளிவாக இருக்கணும், மனம் இதுக்கு அவைலபிளாக இருக்கணும்னு சொன்னால் சத்தியம் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. முதல் குறள் படிக்கலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை, பேச்சு தூய்மை எனப்படுவது என்று உயர்ந்ததாக கருதப்படுவது யாது
எத்தகைய இலக்கணம் தன்மை உடையது எனின் என்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் யாது ஒன்றும் யாருக்கும் சிறிதளவும் தீமை, தீமைன்னு சொன்னால் கெடுதல் துன்பம் இல்லாத தராத சொற்களை கூறுவதாகும். பேச்சு தூய்மைனா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா யாருக்கும் சின்ன அளவில் கூட துன்பம் தராத சொற்களை சொல்லணுமா. இங்கே பாருங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, துன்பம் தராத சொற்களை சொல்லுதல். இந்த விஷயத்தை கவனிக்கணும். தீமை இல்லாத, என்ன தீமைனா கோபமாக பேசக்கூடாது. இந்த இடத்துல வந்து கோபமாக பேசணும்னு வச்சுக்கோங்க. கோபத்தினால என்ன ஆகணும், முதல்ல நம்ம மனசு தான் கஷ்டப்படும், நமக்கு தான் துன்பம். மற்றவங்களுக்கு துன்பம்லாம் அப்புறம், முதல்ல கோபமாக இருக்கும்போது நமக்கே அது வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் வஞ்சனை, மறைச்சு பேசுகிறோம், ஏமாத்துறோம் அப்படின்ற இடத்துல மற்றவங்களுக்கு தீமை செய்கிறோம், மற்றவங்களுக்கு கெடுதல் தரும், துன்பம் தரும். அவங்க கஷ்டப்பட போகிறாங்க இல்லையா. இப்போ நம்ம சொன்ன ஒரு பொய்னால அவங்க பாதிக்கப்பட போகிறாங்க, அவங்களுக்கு துன்பம் வரப்போகுது. எனக்கு பின்னாடி பாப்போம், இது பாவமாக மாறி பின்னாடி எனக்கு துன்பம் வரப்போகுது. எப்படியோ இந்த துன்பம் தராத சொற்களை சொல்கிறது தான் வாய்மை. துன்பம்னா என்ன, துன்பங்கிறது இங்கே மறைஞ்சிருக்கு. கெடுதல் பண்ணுறோம், அதனால துன்பம். நமக்கும் கெடுதல் பண்ணிக்கிறோம், மற்றவங்களுக்கும் கெடுதல் பண்ணிக்கிறோம். நல்லதா கெட்டதா முதல்ல ஆராய்ச்சி. இந்த செயல் வந்து தர்மமா அதர்மமா ஆராய்ச்சி பண்ணி பாருப்போம். இது தர்மம்னா செய், அதர்மம்னா செய்யாத. தர்மம்னா சொல்லு, அதர்மம்னா சொல்லாது. நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்னா உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுகிறோம். பொய் கூட இன்டென்ஷனலாக பேச மாட்டோம், எதையோ சொல்லணுமே சொல்லி வச்சுருவோம். உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை வந்து அவ்வளோ நல்ல இது கிடையாது. அறிவுபூர்வமாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லித்தராங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறப்போட கற்றுக்கணும். ஏதாவது இப்போ சொல்லு அப்படின்னா சாயங்காலம் சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன், அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஒரு ஆறப்போட தெரியணும். அந்த ஒரு நிதானம் வாழ்க்கையில் நமக்கு வயதாக வரணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வரலைன்னா ரொம்ப கஷ்டம். உணர்ச்சி குவியலையும் ரொம்ப வயசானவங்க கூட உணர்ச்சி குவியலாக பேசிடுறாங்க. உணர்ச்சிகள் வடிந்து போகும். இன்றைக்கி பேசுகிற மாதிரியே எல்லா நாளும் பேசிகிட்டு இருப்போமா என்ன, அப்படி அல்ல. ஆனால் அறிவுபூர்வமான அன்பு, அந்த அன்பு மாறாது. அக்கறையோடு இருக்க முடியும், அன்போடு இருக்க முடியும், நல்லா எல்லாரையும் பார்த்துக்க முடியும், அரவணைக்க முடியும், யாரையும் விட்டு எங்கேயும் ஓடி போகிறது. ஆனால் எல்லா நேரமும் அந்த சொற்களில் சொல்கிறது, தப்பாக ப்ராமிஸ் பண்ணுறது, மிகைப்படுத்தி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு ரொம்ப வாயை விடுறது. நிறைய பேர் நம்பிடுவாங்க. பாவம், நீங்கள் அப்படிலாம் சொன்னீங்களேன்னா ஆமாம் ஏதோ ஒரு மூடில் சொன்னேன் அப்படின்னுவாங்க. அப்படி அல்ல, என்ன சொல்லணுமோ அவங்களுக்கு பின்னாடி அந்த எதிர்பார்ப்பை நம்ம மனசில் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம் வந்து நம்முடைய சொற்களால் அவங்க மனசில் வந்து நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது. அது கூட அவங்க எதிர்பார்த்து ஏமாந்து போகிறது அவங்களுக்கு கஷ்டத்தானே. ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சிடணும், சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பார்த்து பேசணும் எப்பயுமே. அதான் சொற்களில் ஒரு நிதானம் வருது பாருங்கள். வாழ்க்கையில் இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு இது இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமத்துவம் இருக்கணும், ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் சரியாக அப்ரோச் பண்ண முடியும். யார்கிட்ட, ஒரு குழந்தைகிட்ட பேசினாலும், பெரியவங்க கிட்ட பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் விழிப்புணர்வோடு பேச வேண்டும். என்ன பேசுகிறோங்கிறத நம்மளே கேட்கணும். இப்போது நான் இந்த திருக்குறள் கிளாஸ் பேசுகிறேன் அப்படின்னா அது உங்களுக்காக பேசலை, நீங்களாம் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்காக பேசுகிறேன், நானும் கேட்குறேன். நானும் ஒரு மாணவியாக என்ன பேசுகிறேங்கிறத என்னுடைய காதை கேட்டுட்ருக்கு. சரியாக தான் பேசுகிறேனா அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆக நம்ம பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தீமை இல்லாத சொல்லல். முடிச்சுட்டோம். நமக்கும் கஷ்டம் வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. இதனால் அப்படிப்பட்ட சொற்களை பேசுறதுக்கு தான் வாய்மை. இது முதல்ல ஒரு காமன் டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் ரொம்ப ஃபேமஸ் குறள், உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த குறளை வந்து. குறை தீர்ந்த, குறைன்னு சொன்னால் குற்றம், தீர்ந்தன அற்ற நன்மையை புண்ணிய பயனாகிய இன்பத்தை பயக்கும்னு சொன்னால் கொடுக்கும் எனின், குற்றமற்ற நன்மையை இன்பத்தை கொடுக்கும் என்றால் பொய்மையும்னா என்ன, பொய்யும் கூட என்ன பொய்னா நிகழாததை நிகழ்ந்ததாக சொல்கின்ற பொய்யான சொற்களும் கூட வாய்மையின் இடத்தில் வைத்து எண்ணப்படும். பொய் உண்மை ஆயிடாது, ஆனால் வாய்மைக்கு நிகராக வச்சு எண்ணப்படும். பொய்மையும் வாய்மை இடத்தை அப்படி சொல்லுவாங்க. இங்கே என்ன கிளாஸ் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்று பார்த்தால், குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிஜமாவே ரொம்ப 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 நல்லது நடக்கப் போகிறது என்றால்
அந்த நேரத்தில் வந்து பொய்யான சொற்களும் வாய்மைங்கிற இடத்துலையே அதனால தோஷம் இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு. இது என்னென்னா இந்த வாய்மை இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, எனி நற்பண்பு, நம்ம எந்த ஒரு நற்பண்பை எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் வந்து சார்புடையது, ரிலேட்டிவ். தர்மம் அப்படிங்கிறதே ரிலேட்டிவ், இடம் பொருள் ஏவலை சார்ந்த விஷயம். பொய் சொல்லக்கூடாது என்பது சாமானிய தர்மம், பொது அறம். ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் பெரிய நன்மையை முன்னிட்டு உண்மையை மறைத்தல் அல்லது பொய் சொல்லுதல் என்பது விசேஷ தர்மம். ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு துறவி இருக்கார், அவரோட ஆசிரமத்தில் அவர் இருக்கார். திடீர்னு ஒரு பொண்ணு அங்கேருந்து ஓடி வரா, அவ்வளோ 4 பேர் துரத்துறாங்க. பொண்ணு வேகமாக ஓடி வந்து இந்த சாமிகிட்ட கேட்குறா, சாமி இந்த மாதிரி 4 பேர் என்னை துரத்துறாங்க, நான் உள்ளே ஒளிஞ்சிக்கிறேன் சொல்லிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். 4 பேர் வராங்க. அந்த துறவி பொய்யே பேசாதவர். 4 பேர் வந்து இந்த பக்கமாக ஒரு பொண்ணு வந்தாளா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா வந்தா, உள்ளதா இருக்கா அப்படின்னு அந்த துறவி சொல்லுவாரா? சொன்னால் அவர் துறவியா, மகானா? அந்த துறவிக்கு நன்றாக தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் யாரும் வரலையே, தலையாவது ஆட்டு வரலையே, யாரும் வரல. இந்த பொண்ணை காப்பாற்றுறது தர்மமா இல்லை அங்கே உண்மை சொல்கிறது தர்மமா? இந்த பொண்ணை காப்பாற்றணும், யாரும் வரல அப்படின்னு துறவி சொன்னார்னா அது பொய் அல்ல, அதுவும் வாய்மையின் இடத்துல நன்மை செய்ய போகுது. அந்த பொண்ணை அவர் காப்பாற்றுறாரு. ஆக புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், விஷயத்தை எவ்வளோ ஆழமான விஷயம் பாருங்கள். ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம், பொய்யை அதாவது உண்மையை மறைக்கலாம். ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும். ஒரு பொண்ணு, அவளுடைய தம்பி, ஒரே தம்பி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். காலையில் ஃபோன் வருது 5 மணிக்கு, விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பொண்ணுகிட்ட சொல்லலை. சொன்னால் இப்போலேருந்து அவள் அழ ஆரம்பிச்சிடுவாள். உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க, ஏதோ தம்பிக்கு அடிபட்டுருக்கு போல இருக்குது, ஒன்றும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். பயங்கரமாக சாமியை கும்பிட்றா வந்து, சரியாயிடுமா சரியாயிடும் கவலைப்படாத. ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது. அவங்க வீட்டிலேருந்து யாரோ சொந்தக்காரங்க வந்து இவளை அழைச்சிட்டு போய், இவளுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனப்புறம் தான் தெரியுது தம்பி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே போயிருக்கா, சொல்லலை. சொல்கிறதுக்கு வந்து எல்லாரும் வார்டன்லேருந்து எல்லாரும் தயங்குறாங்க. இது வந்து உண்மையை மறைக்கிறது தான். ஆனால் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு வந்து ஏதோ பிரார்த்தனையிலாவது இருப்பா இல்லையா, வந்து தம்பி இறந்துட்டானேன்னு அந்த வலியில், அதாவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கஷ்டத்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடவுளை நினச்சிட்டு போகிறதாவது அந்த பையனுக்கு நல்ல கதி கிடைக்குமே அப்படின்னு நினச்சி அந்த வார்டன் சொல்லவே இல்லை. எங்களையும் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள். ஒரு சமயம் வந்து அதனால தான் டாக்டர்ஸ்லாம் சில சமயம் அவங்களுக்கு என்ன நோய்ங்கிறத சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது என்ன நோயின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதனால் இல்லறத்தில் இதெல்லாம் நடக்கும். புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், இந்த சுவாமிஜி ரொம்ப முக்கியமாக ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. என்னன்னா, யார் ஒருத்தன் ரொம்ப நாள் உண்மையை கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த மாதிரி கூட பொய் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கும். அவனுக்கு தான் ரைட்டு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானுக்கெல்லாம் கிடையாது. எத்தனை இடத்துல தாயுமானவர் பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே அப்படிங்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவர்னா, பொய்யே இருக்கிறவன் அதுக்கு தெரிய மாட்டாராம். பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே. மாணிக்க வாசகர் பாடுறாரு, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆன சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இப்படி பொய்யில திளைச்சிட்ருக்க எனக்கு போய் நீ எனக்கு என்ன வந்து நீ சிக்குன்னு பிடிச்சிட்டியேப்பா. இறைவனோட அருள் அங்கே பேசுகிறாரு. மாணிக்க வாசகர் அப்படியா இருந்திருப்பார். நம்மளெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசுகிறாரு. எல்லா மனிதர்களும் எப்படியோ என்ன பண்ணுறது, ஏதோ தேவையே இல்லாமல் பொய் சொல்கிறோமே, ஏன் பொய் சொல்கிறோன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த உலகம் ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறோம் நம்ம. இந்த வாழ்க்கை உண்மை, இந்த உலகம் உண்மை, இந்த உலக இன்பங்கள் உண்மை, இந்த வாழ்க்கை ரொம்ப நிலையானது அப்படின்னு நினச்சி தான் பொய் சொல்கிறோம். நிலையாமை புரிந்து விட்டால் இந்த உலகம் உண்மையோ இல்லையோ நிலையானதான் கிட்ட கிடையாது. இந்த வாழ்க்கை நிச்சயமாக நிலையானது அல்ல, மாறிக்கிட்டே இருக்குது. மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்றை போய் எப்படி நிலையானதுன்னு சொல்கிறது? நேற்று இருந்தார் இன்று இல்லை, இன்று இருப்பார் நாளை இல்லை, அப்படி ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. பார்க்க என்னமோ நிலையானது மாதிரி ஒரு தோற்றம். நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் பின்னாடி படிக்க போகிறோம் நம்ம. அதெல்லாம் புரிஞ்சால் தேவையில்லாமல் பொய்யே சொல்ல மாட்டோம். பொய் சொல்லி என்ன ஆகும் போது நம்ம. இன்னொரு பெரிய சங்கடம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, உண்மை சொல்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பொய் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பொய் சொன்னோன்னு நமக்கே மறந்து போயிடும். ஐயோ ஆமாம், அவன்கிட்ட என்ன சொன்னோம் இவன்கிட்ட என்ன சொன்னோன்னு மறந்து போகும்.
ஒரே விஷயம் தானே அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே சொல்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் திட்டுவாங்க, அது கொஞ்சம் இதுவாக பேசணும். அப்படி இல்லை, பேச்சை குறைக்கணும். பேசும்போது எது உண்மையோ எது சத்தியமோ அதை தான் பேசணும். இந்த இடத்துல நான் இந்த குறளில் எஸ்பெஷலி என்ன பார்க்குறோம், ஒரு நன்மையின் பொருட்டு, ஒரு துன்பத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரு சிறந்த நன்மை பயக்கும் எனில் இந்த பொய்யை கூட வாய்மையோட இடத்துல வச்சுக்கலாம். எவ்வளோ ப்ராக்டிக்கலாக திருவள்ளுவர் சொல்கிறாருங்கிறது பாருங்கள். வாழ்க்கை சூழலில் பொய்ன்னு ஒன்று நிறைஞ்சிருக்கு. அந்த பொய்யை எப்போ சொல்லலாம், என்ன மாதிரி சூழலில் நீ பொய்யை கையில் எடுக்கலாம். விசேஷ தர்மத்தை, சிறப்பு அறம்னு சொல்லுவாங்க. பொது அறம், சிறப்பு அறம். பொய் சொல்லக்கூடாது என்பது பொது அறம். தேவைப்பட்டால் மிகச்சிறந்த நன்மையை பயக்கப் போகிறது என்றால் பொய்மையும் சொல்லக்கூடும், சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து விதிவிலக்கு, எக்ஸப்ஷன். இது வந்து பெயிந்துவாக எடுக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையில் அப்படி சொன்னாதான் அது சரியாக வரும். பெரிய நன்மையின் பொருட்டு நான் இதை செய்கிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி, அப்போ தான் பெரிய ஆக்சிடெண்ட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அங்கே விழுந்து ஹஸ்பண்ட் அங்கேயே இறந்துடுறாரு. அந்த ஒய்ஃபுக்கும் பெரிய அடி. ஒய்ஃப் பழைச்சிட்டாங்க. 40 நாள் கழித்து கண்ணை திறந்து எங்கே என் ஹஸ்பண்டுன்னு கேட்குறாங்க. இறந்துட்டாரான்னு திரும்ப நெஞ்சில் அடிச்சுட்டு திரும்ப ரிப்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், எவ்வளவு கவனம், எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் கிட்ட, நோய்வாய்ப்பட்டவங்க கிட்ட, மனம் வந்து தளர்ந்து போயிருக்கவங்கள்ட்ட எப்படி என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோம், அவங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறது. கம்யூனிகேஷன்கிறது அவ்வளோ முக்கியம். எல்லாத்தையும் எடுத்தேன் கவுத்தேன்னு நான் வாழ்க்கையில் பண்ண முடியாது. அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, நான் இப்படி சொன்னால் என்ன நடக்குங்கிறத யோசித்து பேசணும். சில இடத்துல பேசாமல் தவிர்க்கிறது கூட நல்லது. வர எல்லா ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எது நமக்கு நிஜமாகவே நம்ம வந்து உண்மையிலே அவங்களுக்கு ஏதோ கஷ்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆற போட்டு கூட பேசலாம். முன்னாடியே சொன்னார் இல்லையா, கோபம், வஞ்சனை, நம்மளோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு துன்பம் தரப்போகுதுன்னு அதை தவிர்க்கலாம். உண்மையே கூட துன்பம் தரப்போகிறது என்றால் தவிர்க்கலாம். இவ்வளோ ஆழமான விஷயம். வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த 2 குறளில் என்ன சொன்னார்னா, நடந்ததை அல்லது நடக்காததை, தீமை தரும் சொற்களை அப்படி சொல்கிறது பொய்யா, நன்மை தரும் நடந்ததை அல்லது நடக்காததை சொல்லுதல் வாய்மை. தீமையை தரும் நடந்ததை அல்லது நடக்காததை சொல்லுதல் பொய். ஏதோ ஒன்று துன்பம் தருது, அது வந்து நடந்ததோ நடக்கலையோ, அது பின்னாடி கஷ்டம், உடனே ஒருத்தங்களுக்கு கஷ்டப்படுத்த போகுது அப்படின்னு சொன்னால் அதை சொல்கிறது வந்து பொய்யாம். நன்மை தரும் நடந்ததை அல்லது நடக்காததை சொல்லுதல் வாய்மை. ஆக இங்கே என்ன ரொம்ப முக்கியம்னா, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, நமக்கும் நாம் கெடுதல் செய்யக்கூடாது. நன்மை தீமைகள் தான் இங்கே முக்கியமே தவிர நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சில பேர் அப்படியே போட்டு உடைப்பாங்க வந்து. அப்படி அல்ல. எதுனாலும் அதனால தான் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும் வாழ்க்கையில். வந்து சில சுவாமிஜிஸ்லாம் வீட்டுக்கு பெரியவங்கள்லாம் மகான்கள்லாம் வந்தாங்கன்னா சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு அபிப்பிராயம் கூட சொல்ல மாட்டாங்க. பிரசாதம், பிக்ஷா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிக்ஷை, அவ்வளோதான், சாப்பிட்டு போயிடும். அதை பற்றி ஒரு இது நல்லா இருந்தது, நல்லா இல்லை, அது சூப்பர், அது பொய்யும் சொல்ல மாட்டாங்க, உண்மையும் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதை பற்றி ஒரு அபிப்பிராயமே வச்சுக்க மாட்டாங்க, ஒப்பீனியனே வச்சுக்க மாட்டாங்க. நம்மளும் பல நேரங்களில் வந்து அது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லி என்ன செய்ய போகிறோம்? நம்ம எது எது தேவையோ அதை சொன்னால் போதும். ஆக நன்மை பயக்கின்ற சொற்கள் தேர்ந்தெடுத்து பேசணும். யாருக்கும் தீமை தருகின்ற சொற்களை நடந்ததோ நடக்கலையோ அதை பேசக்கூடாது என்பதுதான் விஷயம். 3வது குறள், தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ரொம்ப முக்கியமான குறள், நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்க வேண்டிய குறள். ஒருவன் தன் நெஞ்சு, தன்னுடைய மனம் அறிவது, அறிகின்றதை எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு பிறருக்கு தெரியாது என்று நினைத்து பொய்யற்க, மறைத்து பேசாமல் இருக்க வேண்டும். பொய்த்த பின், அப்படி மறைத்து பேசிய பிறகு தன் நெஞ்சே, தன்னுடைய மனமே தன்னை சுடும், தன்னை துன்பப்படுத்தும். யாருக்கும் தெரியாமல் பொய் பேசலாம், ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்குமா? தயானந்த சுவாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதாவது முகத்தில் சுருக்கம் வந்துடுச்சு, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் க்ரீம் போட்டுக்கிறேன். க்ரீம் போட்டால் அந்த சுருக்கம்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு வயசாகிட்டு இருக்கு, என்னுடைய முகத்தில் சுருக்கம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுமா? எங்கிட்டேருந்து அதை மறைக்க முடியாதுல்ல, எனக்கு அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்போது என் மனசுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நான் பொய் சொல்கிறேன், தெரிஞ்சு பொய் சொல்கிறேன். தெரியாமல் சொல்கிறது, எல்லா தப்புலையுமே தெரிஞ்சு பண்ணுறது தெரியாமல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. சில சமயம் அறகுறை இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதாவது சொல்லிவிடுவோம். அப்படி இல்லாமல் நல்லா தெரிஞ்சே
ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேணும்ட்டே ஒரு வஞ்சனை, யாரையோ கஷ்டப்படுத்தணும், நமக்கு ஏதோ ஆதாயம் அதுக்காக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசறிஞ்சு நம்ம பொய் சொன்னோன்னா சொல்லாதீங்க அப்படி எச்சரிக்கை பண்ணுறாரு. தன் நெஞ்சு அறிவது பொய்ய இருக்க, மனசு அறிஞ்சு ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி சொல்லாதப்பா, பொய் சொல்லிடாத. பொய் தப்பின்னு சொல்லிட்டேன்னா தன் நெஞ்சே தன்னை சுடும். இந்த ஏவகாரம், இந்த வர இடம்லாம் ரொம்ப முக்கியம். தேற்றேகாரம்னு சொல்லுவாங்க. தன் நெஞ்சே தன்னை சுடும். வெளியிலேருந்து போலீஸ் சுட வேண்டாம், வேறு யாரோ வார்த்தைகளால் நம்ம சுட வேண்டாம். நம்ம மனசாட்சியே போதும். பொய் சொல்லிட்டோமே உறுத்தும். முதல் 2-3 வாட்டி உறுத்தும், அதுக்கப்புறம் இதுவே பழகி போய் அது கூட மறத்து போகும். ஆனால் நான் படுத்த உடனே 10 நிமிஷத்தில் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா பொய் சொல்லக்கூடாது. எனக்கு 10 மாத்திரை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். எனக்கு நைட்டு படுத்தேன்னா நான் சொன்ன பொய்யெல்லாம் வரும். ஐயோ அப்படி பண்ணிட்டேனே அப்படி. மனசில் பாருங்கள் கடவுள் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். அந்த கான்ஷியன்ஸ்ன்னு சொல்கிறோமே, தன் நெஞ்சே தன்னை சுடும். வெளியில் கடவுள் தண்டிப்பார், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை இது பண்ணுவாங்க, திட்டுவாங்க, போங்க, அதெல்லாம் 2ஆம் பட்சம். நம்ம மனசே சொன்னார் பாருங்கள், கூடா ஒழுக்கத்தில் பூதங்கள் 5 அகத்தே நகும். உடம்புல இருக்கிற பஞ்சபூதமே உன்னை பார்த்து சிரிக்கும்ப்பா அப்படின்னார் இல்லையா. தன் நெஞ்சு உன் மனசாட்சியே குத்தி கொதறிடுப்பா, நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த நிம்மதிங்கிறத என்ன விலை கொடுத்து வாங்குறது? எல்லாத்துக்கும் கையில் பைசா இருக்குது, அடித்து நவுத்தி வாங்குகிறோம், சாமானாக வாங்கி சேர்க்குறோம், எங்கே பார்த்தாலும் சுற்றுறோம், எல்லாம் பண்ணுறோம், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அந்த மன நிம்மதின்னு ஒன்று சொல்கிறாங்களே, பேப்பரில் தான் எழுதி படிக்கணும். மன அமைதி, மன நிம்மதி, ஆனந்தம். உண்மையிலே நம்ம உண்மை பேசுகிறோன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், சியர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேகேஜே கிடையாது, எந்த விதமான சுமையும் கிடையாது, உறுத்தல் கிடையாது. இந்த மனசு உறுத்தக்கூடாது. அப்படியே நசன்னு ஒரு பாரமாக இருக்குது, உறுத்துது அப்படின்னா ஏதோ சம்திங் ராங்குன்னு அர்த்தம் இல்லையா. உடலே ஆரோக்கியமாக இருக்குன்னா உடம்பு இருக்கிறதே நமக்கு தெரியாது. உடம்பு நோய்வாய்ப்படும் போது தான் கால் வலிக்குதுன்னா கால் அப்படியே நான் இருக்கேன்னு கால் காட்டும். அப்போது டாக்டர் வீட்டுக்கு எப்போ ஓடுவோன்னா உடலில் ஏதோ ஒரு உறுப்பு அது இருக்கிறத காட்டும் இல்லையா. மனசு இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு மனசு லைட்டாகிடும். நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு போயிட்டு உண்மை பேசினால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஏகப்பட்ட போராட்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு. இந்த மாதிரி நம்ம தர்ம சங்கடம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்ம ஃபேஸ் தான் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. ஈவன் துறவிகள் எல்லாருக்குமே வருது. ஆனால் கூட அந்தந்த சூழ்நிலையில் பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், இதான் மனசில் வச்சுக்கணும். நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் சொன்ன பொய்களுக்கெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அதுக்காக குற்ற உணர்ச்சியை வளர்த்துட்டு திரியணும்னு அவசியம் இல்லை. எல்லா இதுக்கும் மன்னிச்சிடு பகவானே, நான் தெரியாமல் பொய் சொல்லிட்டேன், தெரிஞ்சு சொல்லிட்டேன், என்னை மன்னித்து விடுன்னு கடவுள்கிட்ட போய் மனசார கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். இனிமேல் பொய் சொல்லாமல் கவனமாக இருக்கலாம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய 2 விஷயம். ஏன் பொய் சொல்லாமல் இருந்தால் தான் என் மனசில் தெளிவு பிறக்கும், மெய்ப்பொருள் ஆராய்ச்சி எனக்கு பயன் தரும், நான் உண்மையிலேயே மன நிம்மதியை உணர்வேன். இந்த மனித பிறவி எதற்கு எடுத்தேனோ அதோடைய பயனை முழுமையாக நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் பொய் சொல்லக்கூடாது. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். நெஞ்சாரன்னு மனசார பொய் சொல்கிறாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அடுத்தது சுவாமிஜி கிட்ட, ஓம்காரானந்த சுவாமிஜி கிட்ட ஒரு தடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள் எது அப்படின்னு கேட்டோம். எல்லா குறளும் எனக்கு பிடிக்கும் தான் அப்படின்னு. இல்லை ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது இந்த குறள் தான் சொன்னார். நான் இப்போ அடுத்து படிக்க போகிற குறள். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவன் உள்ளத்தால்னா தன் மனதிற்கு முரண்படாமல் அறிந்தே பொய்யாது பொய் பேசாமல் ஒழுகின் வாழ்வானே. ஆனால் இந்த ஒழுகின் அப்படிலாம் சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். மனசுக்கு கொஞ்சம் கூட கான்ட்ரடிக்ஷனே இல்லாமல் முரண்படாமல் பொய்யே பேசாமல் வாழ்ந்தான் என்று சொன்னால் உலகத்தார்னா சாதாரண மனிதர்கள் அல்ல, அறிவிலும் பண்பிலும் உயர்ந்து விளங்கும் மக்களுடைய உள்ளத்துள் எல்லாம் அப்படி ஆழ் மனங்களில் எப்பொழுதும் உளன் நிலைத்திருப்பான். பாருங்க, அவன் பொய் பேசாமல் இருந்தான்னு சொன்னால் மகான்களுடைய மனசில் எப்பொழுதும் அவன் நிலைத்திருப்பான். எத்தனை விதமான அர்த்தம் இருக்குது தெரியுமா. இன்னைக்கு கூட நம்ம ராமரை கொண்டாடுறோன்னா சத்திய நிஷ்டையினால தான் கொண்டாடுறோம். சத்தியசந்தர், ஹரிஷ்சந்திரன் பெயர் இன்றும் இருப்பதற்கு காரணம் சத்தியம். மகான்கள்லாம் அந்த சத்தியம் பேசுகிறவனை அப்படி கொண்டாடுவாங்க. சத்தியகாமா ஜாபாலினே ஒருத்த உண்டு. சத்தியம் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மகான்களுடைய உள்ளத்தில் ஆழ் மனசில் நிலைச்சிருப்பாங்க. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அவன் தன்னை மெய்ப்பொருளாகவே உணர்ந்திருப்பதால், மெய்ப்பொருள் ஒன்று தானே,
மெய்ப்பொருளாகவே அவன் எல்லாருடைய உள்ளத்திலும் நிறைந்திருப்பான். அவன் சொல்வ தனிப்பட்ட ஒரு ஜீவனை சொல்றதில்ல, மெய்ப்பொருள். ஆக இந்த உலகத்தில் பெயர் நிற்கணும், எல்லாருடைய மனசுலையும் ஈவன் சாதாரணமாக ஒரு உலக விவகாரத்தில் கூட பெயர் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தன் மனசார பொய்யே சொல்லாமல் இருக்கானோ அவனை மகான்கள் எல்லா காலத்துலேயும் அவனை அப்படியே பொன் போல் பொதிந்துனார் இல்லையா பொறை உடைமை அதிகாரத்தில். யார் ஒருத்தன் ரொம்ப பொறுமையாக இருக்கானோ அவனை பொன் மாதிரி அப்படியே தங்கம் மாதிரி வச்சு அப்படியே மனசில் வச்சு இது பண்ணுவாங்களாம். இப்போ பெரியவங்கள்லாம் மனசில் பொன் போல் பொதிந்து, நல்ல குறள் அது. என்னது, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. யாரெல்லாம் ஒரு டிட் ஃபார் டேட்டு அடிச்சேன்னா திருப்பி அடிச்சுட்டு போகிறவனெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்களாம். யார் ஒருத்தன் பொறுமையாக இருக்கானோ அவனை அப்படியே கோல்டு எப்படி பத்திரமாக வச்சுக்கிறோம் நம்ம, அந்த மாதிரி மனசில் வச்சு 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 அப்படி ரேராக அவனை அப்படி மனசில் ஜனங்கள் போற்றுவார்கள். மக்கள்னா என்ன, இந்த இடத்துல உலகம் என்பது பெரியோர்கள் சான்றோர்கள் எல்லா நேரமும் இவனுடைய புகழை தான் தர்மபுத்திரரோட புகழ் இல்லையா, இது அது ராமரோட புகழ், அந்த மாதிரி நிலைத்து நிற்கக்கூடிய மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை பற்றி 100 அபிப்பிராயங்கள் இருந்தாலும் உலகத்தில் எங்கேயோ மகாத்மா காந்தின்னு சொன்னால் ஒரு பெரிய மரியாதை இருக்குது இல்லையா. சத்தியத்தினால் அவர் வாய்மை, அவர் எப்படி ஹரிಶ್ಚಂದ್ரன் கதையை படித்து அவர் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார், ரொம்ப முக்கியமான விஷயம். இது விளையாட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. இன்ஸ்பிரேஷன் என்பது சாதாரண இது கிடையாது. இன்றைக்கும் மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஆக ஒருத்தர் சத்திய நிஷ்டையினால தான் மக்களுடைய உள்ளங்களில் வாழ முடியும். அதாவது நிலையற்ற இந்த உடல் வாழ்க்கையை எப்படி நிலைத்ததாக்குறாங்க பாருங்க. நம்ம புகழ் அதிகாரத்திலே பார்த்தோம், ஒருத்தன் வாழ்ந்துட்டு போயிடுறான், ஆனால் உயர்ந்த காரியங்களை செய்யும்போது மக்களால் அவன் நினைவில் கொள்ளப்படுகிறான். இந்த மெய்யை பேசுகிறான், இந்த உண்மையே பேசுகிறானே, பொய்யை தவிர்த்து உண்மையிலே நிலை பெற்று இருக்கானே, மனசார பொய் சொல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பெரியோர்கள் அவர்களுடைய ஆழ் மனசில் பதித்து கொண்டு அவங்க மனசுலாம் இருப்பானா. அவன் உள்ளத்துள் எல்லாம் உளன், இதெல்லாம் சத்திய வார்த்தை இல்லையா. பொய்யாமொழி புலவர். இப்போ திருவள்ளுவர் நம்ம மனசில் இருக்காரா இல்லையா, சிம்பிளாக எடுத்துப்போம். நம்ம திருவள்ளுவருக்கு பேரே என்ன, பொய்யாமொழி புலவர். அவர் பொய்யே சொல்லலை, திருக்குறள் முழுக்க அவர் சொன்னதெல்லாம் பரமசத்தியம். திருவள்ளுவர் எப்பயோ 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தார் இல்லை, நம்ம மனசில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கார். உங்கள் மனசுலையும் என் மனசுலையும் இப்போ திருவள்ளுவர் நிறைஞ்சு இருக்கார். உலகத்தில் எத்தனையோ மகாத்மாக்களுடைய மனசில் நிறைஞ்சிருக்கார். இதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். இந்த உலகத்தில் இதுதான் பயனா, வாய்மையோட பயன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. ஒருவன் மனத்தொடுனா மனம் ஒன்றி, வாய்மைனா உள்ளதை உள்ளவாறு, மொழியின்னா பேசுவானே. ஆனால் மனசு பேச்சு ரெண்டு ஒன்றா இருக்குது. என்ன நினைக்கிறானோ அதை தான் பேசுகிறான், என்ன பேசுகிறானோ அதை தான் செய்கிறான். இந்த எண்ணம் சொல் செயல், நான் முன்னாடியே ஒரு வகுப்பில் சொன்னேன், இது மூன்றையும், இந்த எண்ணம் சொல் செயல் இது மூன்றையும் ஒன்றாக்குகின்ற பயிற்சிக்குத்தான் ஆன்மீகம் என்று பெயர் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கார். என்ன நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம், என்ன பேசுகிறோமோ அதை செய்கிறோம். இன்டெகிரிட்டி, ஆர்ஜவம். ஆக ஒருத்த மனம் ஒன்றி உள்ளதை உள்ளவாறு பேசினான், அவன் எவ்வளோ கிரேட் தெரியுமா. தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தவம்னா என்ன, தவம் என்ற வார்த்தையே துறவிகளை குறிக்கும். உணவை சுருக்கி கடுமையாக தவம் செய்கிறாங்க இல்லையா, தவம் என்பது துறவர வாழ்க்கைக்குரிய நெறி. தானம் அப்படின்னு சொன்னால் இல்லற நெறி. இல்லறத்தார் நிறைய தானம் கொடுக்கணும், துறவி நிறைய தவம் செய்யணும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின், இந்த வான் சிறப்பு அதிகாரத்திலே இந்த குறளை நம்ம பார்த்தோம். ஆக தானம் என்பது இல்லறத்தான் செய்யக்கூடியது, தவம் என்பது துறவி செய்யக்கூடியது. தவத்தோடு தானம் செய்வாரின், உணவை சுருக்கும் தவத்துடன் தக்கார்க்கு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்கும் அந்த செயலை செய்வோரை காட்டிலும் தலைனா மேலானவன். இவன் இல்லறத்தான காட்டிலும் துறவியை காட்டிலும் சிறந்தவனா. எப்படி சொல்கிறார் பாருங்க, ஒரு பொய் பேசாமல் இருக்கானா இவன் இல்லறத்தானா துறவியாங்கிறதில்ல, இவன் இல்லறத்தார் எல்லாருலேயும் தான் சிறந்தவன், துறவிகளை காட்டிலும் சிறந்தவன்பா. ஏன்னா இந்த ஒரு தர்மம் இருந்தால் போதும், பெரிய விஷயம். இந்த உண்மைங்கிறது இருந்தால் பாக்கி எல்லாம் வந்துடும். எல்லா நற்பண்புகளும் கட்டப்படுகின்ற ஒரு கொட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தானே எல்லா பசுக்களையும் கொண்டு போய் கட்டுவோம். அது மாதிரி அந்த கொட்டிலாக அந்த தொழுவமாக இருப்பது சத்தியம் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இந்த ஒரு பண்பு இருந்தால் பாக்கி எல்லா பண்புகளும் வரும், வர வச்சுக்க முடியும்.
இந்த ஒரு பண்பு இல்லைன்னா பாக்கி எத்தனை பண்பு இருந்தாலும் வேலைக்காக. நீ பெரிய தானாலாம் பண்ணியிருக்கலாம், நீ நிறைய தவம் செய்யலாம், ஆனால் இந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. இது இருந்ததுன்னா நீ தான் டாப். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. வாய்மை என்பது இன்னொரு விஷயம் என்னென்னா, தானம் செய்வதை காட்டிலும் தவம் செய்வதை காட்டிலும் சிறந்தது. நான் பெருசாக தானம்லாம் கொடுக்கறதில்ல, பரவாயில்லப்பா. நான் ரொம்ப தவம் செஞ்சதில்லை, கோயிலுக்கு போனதில்லை, எனக்கு பெரிய பக்தி இல்லை, பரவாயில்ல. உண்மையாக இருக்கியா, நேர்மையாக இருக்கியா, அதனால தான் நேர்மையாளர். பெரிய பக்தனாக இருக்கணும், பெரிய ஞானியாக இருக்கணும். அப்போ அதெல்லாம் விட பக்தனை காட்டிலும், ஞானியை காட்டிலும், தவசீலனை காட்டிலும், யோகியை காட்டிலும் சிறந்தவன் உண்மை பேசுபவன், வாய்மையாளன். நம்ம ஆஃபீஸ்லாம் கூட பார்ப்போம், சில பேர் ரொம்ப பக்தியாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் உண்மை கரெக்டாக இருப்பாங்க, அவங்க டியூட்டியை கரெக்டாக பண்ணுவாங்க, அவங்க அனாவசிய பேச்சு இருக்காது. அந்த மாதிரி ஆள் ரொம்ப சிறந்தவர். சும்மா ஆரவாரமாக வெளியில் வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கிறதில்ல, உண்மையிலே வந்து யார் தன்னுடைய கடமைகள் மட்டும் இல்லை, பொய் சொல்லாமல் இருக்காங்களோ, எல்லா நேரமும் இந்த விஷயத்தில் கவனமாக பொய் சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். திருவள்ளுவர் வந்து எவ்வளவு இது கஷ்டம் என்பது புரிந்து கொண்டிருந்தால் இந்த ஒரு அட்ஜெக்டிவை கொடுப்பாருங்க. தானம் செய்கிறத காட்டிலும், தவம் செய்கிறத காட்டிலும், வேறு எந்த இதை நீ பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப சிறந்த விஷயம் என்ன தெரியுமாப்பா? பொய் பேசாமல் இருக்கிறது. பொய் சொல்லாத, எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்லாத, பார்த்துக்கோ. மற்றவர்களுக்கு தீமை தருகின்ற சொற்களை சொல்லிவிடாது. அப்படி பொய் சொல்கிறதுங்கிறத விட மற்றவங்களுக்கு தீமை தருகின்ற சொற்களை சொல்லிவிடாதே, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்ற சொற்களையே சொல். உனக்கும் பிறருக்கும் நன்மையே விளையட்டும். இந்த சத்திய நிஷ்டை நமக்கு வரணும்னு சொன்னால் முதல்ல பேச்சை குறைக்கணும், கவனமாக பேசணும். கேட்பது நிறையாகவும் பேசுவது குறைவாகவும் இருந்தால்தான் இந்த சத்தியத்தை நன்றாக நாம் கடைபிடிக்க முடியும். தொடர்ந்து இந்த வாய்மையை பற்றி அடுத்த வாரமும் தியானிப்போம். மிக அருமையான ஒரு அதிகாரம். இதை சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய அருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.